Hi guys, welcome to Hindu Lectures. நம்ம லாஸ்ட் கிளாஸில் 2.5 எக்ஸசைஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.6ல் உள்ள சம்ஸ் 1 by 1 பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? Simplify the following using addition and subtraction properties of surds. So surdsோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி we have to find the value of the given expression. So first subdivisionல என்ன சம் கொடுத்துருக்காங்க? 5√3 plus 18√3 minus 2√3. இது ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் சம்ஸ் அப்படி தானே. ஸோ பார்த்தாலே தெரியுது எல்லா டேர்ம்ஸ்லேயும் √3 அப்படின்ற ஒரு நம்பர் காமனாக இருக்குது. ஸோ லெட் மீ டேக் √3 இன் காமன். √3 வெளியில் வந்துருச்சு. அப்போ 5 + 18 - 2 இருக்குது. ஸோ 5 + 18 - 2 என்ன வரும்? இட் will be like 23 - 2. ஸோ 21 √3 is the answer for this. Okay. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன? 4 cube root of 5. ஓகே. ஸோ இங்கே வந்து எதுவுமே கொடுக்கல, இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல. ஸோ we have to assume it as 2. இந்த இடத்துல 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ this is cube root plus 2 cube root of 5 minus 3 cube root of 5. இங்கேயும் என்ன இருக்குது பார்த்தாலே தெரியுது, cube root of 5 வந்து காமனாக இருக்குது. ஸோ cube root of 5 காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டா என்னெல்லாம் இருக்கும்? 4 plus 2 minus 3. So 4 plus 2 minus 3 will be 6 minus 3, which is 3. So 3 cube root of 5 will be the answer. Okay. So third subdivision போலாமா? Third subdivision என்ன கொடுத்துருக்காங்க? 3 √75 plus 5 √48 minus √243. So indexல நம்பரே இல்லை அப்படின்னா we have to assume it as square root. Okay. So square root அப்படின்னா என்னது? We have to find the square root for it, right? So வந்து 75 ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 75 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 1 5 is 5, 5 and 5 and 3 கிடைக்கும். ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்றாலும் நான் ரெண்டு நம்பராக ரூட்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாமா? ஸோ ஓகே, 2 5க்கு பதிலாக நான் ஒரு 5 எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது. 2 5க்கு பதிலாக ஒரு 5 வெளியில் எடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, 3க்கு பேர் இல்லாததுனால அதை அப்படியே போட்டுக்கிறேன். I'm just putting a bracket plus 5 into 48 ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 2 24 12 6 2 3. ஓகே. இங்கே இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2, இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2. 3க்கு பேர் இல்லை. ஸோ ஐம் புட்டிங் இட் இன்சைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது? 243 ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும்? I'll just go with 3 table. 8 3s are 24, 1 3 2 3s are 6, balance to 7. So 9 3s are 27, 3 3s are 9. ஸோ இந்த 2 3க்கு பதிலாக என் நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் லைக் திஸ். இங்கே மைனஸ் இருக்கனால இங்கேயும் மைனஸ். 3 into 3, இங்கே 3க்கு பேர் இல்லை. ஸோ √3, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 5s are 15 √3 ப்ளஸ் 5 2s are 10, 10 2s are 20 √3 மைனஸ் 9 √3, ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ எல்லாத்துலேயுமே √3 அப்படின்றது காமனாக இருக்குது. ஸோ லெட் மீ டேக் √3 இன் காமன். அப்போ 15 plus 20 minus 9. So 15 plus 20 35, 35 minus 9 will be 26 √3. This is the answer. இப்போ அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 5 cube root of 40 plus 2 cube root of 625 minus 3 cube root of 320. ஓகே. ஸோ இங்கேயும் எப்படி இருக்குது? ரூட்டுக்குள்ளே எல்லாம் காம்போசிட் நம்பர்ஸ் இருக்குது, இப்படி தானே? ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வில் ஜஸ்ட் ட்ரை டு ஃபேக்டரைஸ். ஃபஸ்ட்டு 40 ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 20 10 2 5. ஓகே. க்யூப் ரூட் அப்போ நம்ம 3 2 தானே சேர்த்துருக்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது. 3 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் எடுத்துக்கிறேன். 5க்கு பேர் இல்லை, இங்கே க்யூப் ரூட்னால நான் க்யூப் ரூட் ஆஃப் 5 போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ ப்ளஸ் 2 ஆல்ரெடி இருக்குது. 625 பண்ணுவோம்ல இப்போ. ஸோ 5 டேபிளுக்கு பண்ணலாம். 1 5 is 5, balance 1, 2 5s are 10, 5 5s are 25, again 5 25, again 5. ஓகே. ஸோ இந்த 3 5க்கு பதிலாக ஒரு 5 வெளியில் எடுத்துக்கலாமா? அண்ட் ஒரு 5 ரிமைனிங் இருக்குது. லெட் மீ புட் இட் இன்சைட் த க்யூப் ரூட் மைனஸ் 3 into, இனி அடுத்து 320 பண்ணணுமா? 2 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ 160 80 40 20 10 5. ஸோ க்யூப் ரூட் தானே. ஸோ 3 3. ஓகே. ஸோ 2 into 2, ஒரு 5க்கு நமக்கு பேர் இல்லை, அப்படி தானே? ஸோ அந்த 5ஐ க்யூப் ரூட்டுக்குள்ளே அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? 5 2s are 10, 10 cube root of 5
plus 10 cube root of 5 minus 3 2s are 6, 6 2s are 12 cube root of 5. இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுது எல்லாம் cube root of 5 காமனாக இருக்குது. So let me take a cube root of 5 in common. So inside the bracket there will be 10 plus 10 minus 12. So it will be 20 minus 12. 20 minus 12 is 8 cube root of 5. That's all. This is the answer. இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? Simplify the following using multiplication and division properties. So first question ஃபுல்லாகவே எப்படி இருந்துச்சு நமக்கு? ஃபுல்லாக நமக்கு அடிஷன் சப்ராக்ஷனில் இருந்தது. செகண்ட் கொஸ்டினில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருக்குது. ஸோ செகண்ட் ஒனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இஸ் √3 இன்ட்டு √5 இன்ட்டு √2. ஸோ √3 √5 √2 மூணுமே டிஃப்ரெண்ட்டான டேர்ம்ஸ் அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா we have to put a whole root and multiply everything. Okay, 3 5s are 15. 15 into 2 will be 30. So the answer will be √30. Okay, so second subdivision பார்க்கலாமா? √35 divided by √7. இதுவும் அதே மாதிரி தான். √35 √7 ரெண்டு வேறு வேறு டேர்ம். ஸோ நம்ம டேரெக்டாக ரூட்டுக்குள்ளே வச்சே மல்டிப்ளை பண்ணிடலாம், சாரி டிவைட் பண்ணிடலாம். ஸோ இட் வில் பி சம்திங் லைக் திஸ். ஸோ த ஆன்சர் வில் பி √5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, cube root of 27 into cube root of 8 into cube root of 125. ஓகே, ஸோ இது ஈஸி தானே. என்ன பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு 27க்கு க்யூப் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஸோ 9 3s are 27, 3 3s are 9. தட்ஸ் ஆல் ரைட். அதுக்கப்புறம் என்னது? 8 பண்ணோன்னா 4 2s are 8, 2 2 வரும். அப்புறம் 125 பண்ணோன்னா 2 5s are 10, 5 5s are 25, 5 5s are 25. க்யூப் ரூட்னா ரூட்டுக்கு வெளியில் மூணு பேர்ஸாக தானே எடுப்போம். 3 நம்பருக்கு பதிலாக ஒரு சிங்கிள் நம்பரை வெளியில் எடுத்துப்போம். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் வில் பி க்யூப் ரூட் ஆஃப் 3 into 3 into 3 into cube root of 2 into 2 into 2 into cube root of 5 into 5 into 5, right? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ க்யூப் ரூட்னால 3 3க்கு பதிலாக let me take 1 3 outside. இங்கே 2, இங்கே 3க்கு பதிலாக 1 5. இங்கே எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் கோஎஃபிஷியன்ட்டில் இல்லை, அப்படி தானே. ஸோ அவ்வளோதான். 3 2s are 6, 6 5s are 30. 30 will be the answer. இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபோர்த் ஒன் என்னது? கொஸ்டின் இஸ் 7 root a minus 5 root b. 7 root a plus 5 root b is a question, right? ஸோ இதை பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது? we know that நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும், அப்படி தான் ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்னது? a plus b into a minus b னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஒரு ஐடென்டிட்டி படிச்சிருப்போம், அப்படி தானே. அந்த ஐடென்டிட்டியை இப்போ இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஏபி தானே. ஸோ a மைனஸ் பி a ப்ளஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ we can write this as 7 root a the whole square minus 5 root b the whole square. ஸோ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்து ஸ்கொயர் 7க்கும் உண்டு, ரூட் ஏக்கும் உண்டு. ஸோ 7 7s are 49, root a into root a will be a. 5 5s are 25, root b into root b will be b. இதுக்கப்புறம் நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா? we cannot do anything. அதனால் இதோடு விட்டுலாம். this is the answer. okay, so next fifth one, லாஸ்ட்டு சம்க்கு போகலாமா? ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? the question is square root of the whole square root போட்டிருக்காங்க. 225 by 729 minus அதே மாதிரி whole root போட்டு 25 by 144 and this is a separate term divided by square root of 16 by 81. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்போவுமே நம்ம ப்ராக்கெட்டில் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம், அப்படி தானே. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இதில் எதுவுமே வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, எல்லாமே காம்போசிட் நம்பர். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாமே ஸ்கொயர் ரூட் தான், ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ வந்து என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து 25 பண்ணலாமா? 225க்கு ஃபேக்டரைஸ் பண்ணலாம் நம்ம. 225 நான் 5 டேபிள் யூஸ் பண்ணுறேன். 4 5s are 25. So 5 9 3 3. That's all. Okay, next 729 நான் வந்து 3 டேபிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 3s are 6, 4 3s are 12, 3 3s are 9, 8 1 2 7 9 3 3 3, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு 729 ஃபினிஷ்டு. அடுத்து என்ன நம்பர் இருக்குது நமக்கு? 25 5 into 5 நமக்கு தெரியும், ஸோ அதை நான் பண்ணல.
ஸோ 144 72 36 18 9 33 ரைட். 144 முடிஞ்சு. 16னா 4 into 4 81 பண்ணிடலாமா? 16னா 4 into 4, ஆனால் அதை வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைஸில் பண்ணுறோம். ஸோ 2 into 2 into 2 into 2 அப்படின்னு எழுதணும். ஸோ 81 3 2 3s are 6 பேலன்ஸ் 2 7 9 3 3. ஓகே, ஸோ 16 வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 2ஆக தான் பண்ணணும். 4 into 4 தான், பட் ஸ்டில் அந்த 4 நம்ம 2 into 2ன்னு எழுதணும் பிகாஸ் we are doing prime factorization, right? ஸோ 4 2 2. ஓகே, ஸோ இனி நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 என்னென்னு எழுதலாம்? 5 into 5 into 3 into 3 divided by 729. 3 pairs of 3s இருக்குது. ஸோ 3 into 3 into 3 into 3 into 3 into 3. ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு புட் ப்ராக்கெட். ப்ராக்கெட் எதுக்கு இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். தட்ஸ் வை. ஸோ 5 into 5 by 144 என்னது? ஸோ இங்கே இருக்குது. ஸோ 2 into 2 into 2 into 2 into 3 into 3. ஓகே, ஸோ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப், எனக்கு இடம் இல்லாததுனால நான் இதை வந்து 2 power 4 டிவைடட் பை 81 என்னென்னு எழுதியிருக்கேன்னா 3 power 4ன்னு எழுதிக்கிறேன். சரியா? ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட், அப்போ ரெண்டாக தானே நம்ம பேரப் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி 5 into 3 டிவைடட் பை 1 2 3 1 2 3 இப்படி தானே எழுதணும். ஸோ இங்கே ஒரு 5 டிவைடட் பை 1 2. ஓகே, 2 2 ஒரு 3 ஈஸி. ஸோ ப்ராக்கெட் டிவைடட் பை 2 power 4, அப்போ வெளியில் வரும்போது 2 square 3 square வருமா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் 2 into 2 3 into 3. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ நமக்கு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதுன்னா கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கு மேலே எதையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 5 by 9 minus 5 by 12 டிவைடட் பை 4 by 9. ரைட்டா? இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே யார் இருக்காங்க? 5 by 9 and 5 by 12. ஸோ இங்கே டினாமினேட்டர் வேறு வேறையாக இருக்குது. இது அன்லைக் ஃப்ராக்ஷன். ஸோ இது லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னா we have to find LCM for 9 and 12. ஸோ 9 and 12க்கு LCM எடுத்தால் we'll get something like this, right? So 1 comma 4, then again I have to put 2, then 2. So LCM of 9 comma 12 will be 3 3s are 9, 9 2s are 18, 18 2s are 36. So I have to make the denominator as 36. Okay, so இது வந்து ப்ராக்கெட்டுக்கு உள்ள. ஓகே, ப்ராக்கெட்டுக்கு வெளியில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்கு வெளியே பண்ணலாம். ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணணும்னா 5 by 9 இருக்குது. ஸோ 9 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டினாமினேட்டர் 36 ஆகும்? 4, ரைட்? இப்போ டினாமினேட்டரில் 4 வச்சு பண்ணால் நியூமரேட்டர்லேயும் 4 வச்சு பண்ணணும். ஸோ இட் இஸ் 20 மைனஸ் 12 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 36 ஆகும்? ஆப்வியஸாக என்னது? 3, ரைட்? ஸோ 3னா நியூமரேட்டர்லேயும் 3 போடணும். ஸோ இட் வில் பி 15. ஓகே, ஸோ நவ் as usual 20 minus 15 யார்? 5 by 36 divided by 4 by 9. ஓகே, ஸோ டிவைடட் பை இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிச்சுன்னா இது ரெசிப்ரோக்கல் ஆகும், அப்படி தானே? ஸோ இதுக்கு மீனிங் வந்து 5 by 36 by 4 by 9 அர்த்தம். டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா அது நியூமரேட்டருக்கு வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ 9 by 4ஆக மாறும். தட்ஸ் வாட் ஐ ரோட் இட் ஹியர். ஓகே, ஸோ கிளியரா? இப்போ நம்மளால் எதையாவது கேன்சல் பண்ண முடியுமா? இங்கே பண்ணலாம், ரைட்? இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ the answer is 5 by 16. 5 by 16 is the answer for the last subdivision. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போகலாமா? தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, ரூட் 2. ஃபஸ்ட்டு வந்து கிவன் என்னென்னு எழுதிக்கலாம். ரூட் 2 என்ன சொல்லியிருக்காங்க? 1.414. ரூட் 3 வந்து 1.732. ரூட் 5 என்ன கொடுத்துருக்காங்க? 2.236. root 10 is also given, which is 3.162. Find the values of the following correct to 3 places of the decimals. Okay, so 3 places of decimals வரைக்கும் நம்ம கரெக்டான வேல்யூவை we have to find it. Okay, இப்போ நமக்கு 2, 3, 5, 10 அப்படின்றது தெரியும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் ரூட் 40 மைனஸ் ரூட் 20. ஸோ நம்ம தெரிஞ்சதை வச்சு நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 40 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 10 பண்ணலாம்ல. ஏன்னா 10ஓட வேல்யூ எனக்கு தெரியும். ரூட் 4 will be 2, ரைட்? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணலாம்? மைனஸ் ரூட் 20. ரூட் 2க்கு வேல்யூவும் தெரியும், ரூட் 10க்கு வேல்யூவும் தெரியும். அது இப்போ ரூட் 2 into ரூட் 10ன்னு மாற்றலாமா? கரெக்ட் தானே?
ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது √2 × √10 பண்ணலாம். இப்படி பண்ணுறதை விட இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 4 × 5ன்னு போடலாம்ல 20. ஸோ √4 will be 2 and √5 வேல்யூ நமக்கு தெரியும். 2 டெசிமல் பாயிண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக this will be even more easy. ஸோ 2 √10ன்னு எழுதலாம். இதை 2 √5ன்னு எழுதலாம். ஸோ 2 × √10 அப்படின்னா யார்? நமக்கு வேல்யூ தெரியும் 3.162 மைனஸ் 2 × √5 வேல்யூ என்ன? 2.236. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் we will get the answer. So by multiplying this 2 we will get 6.324 minus multiplying this 2 we will get 4.472. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 1.852 is what we will get. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? √300 + √90 minus √8. ஓகே, ஸோ இதை நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 300 10 × 3ன்னு பண்ணலாமா? 100 × 3ன்னு பண்ணலாமா? ஸோ எனக்கு 100 நான் 10ன்னு எழுதிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. இது எப்படி வேணாலும் பண்ணலாம். நமக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஐம் ஜஸ்ட் டேக்கிங் இட் தட் வே. இங்கேயும் அதே தான் 9 10ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 9 நான் 3ன்னு போட்டுக்கலாம். √9 will be 3, ரைட்? ஸோ இங்கே 4 × 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 10 √3 + 3 √10 minus 2 √2, ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு தான் இந்த வேல்யூ எல்லாமே தெரியும்ல. √3 வேல்யூ தெரியும், √10 வேல்யூ தெரியும், √2 வேல்யூ தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 10 × 1.732 + 3 × 3.162 minus 2 × 1.414. ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை எழுத வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 தானே. அப்போது இது ஒரு டெசிமல் முன்னாடி போகும். ஸோ 17.32 + 9.486 minus 2.828. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் we will get 26.806 minus 2.828. Subtracting it we will get 23.978 and this will be the answer. Clear? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே guys, that's all for today. 1 2 3ல் இருக்கிற எல்லா சம்ஸுமே இப்போ பார்த்தாச்சு. 4 5 6 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்கமிங் வீடியோஸ். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. I'll just give the details in the description box. If you want this handwritten notes, please do DM on Instagram. I'll give the details in the description. Thank you.